யாரெல்லாம் வீட்டில் பொங்கல் வைப்பா? பொங்கல் அன்னைக்கு மோஸ்ட்லி எல்லாரும் பொங்கல் வைப்பீங்கல்லக்கா. ஆனால் என் வீட்டில் நடந்த சம்பவம் சார், பொங்கல் அன்னைக்கு பொங்கப்பானை எடுத்து வெளியே வச்சாலே தூக்கிட்டு ஓடிடுவாங்களா? என் வீட்டுக்கார் பாரதி பொங்கப்பானை வெளியே வச்சாச்சு, உள்ள போன்னு அனுப்பிச்சு விட்டுருவார் சார். எதுக்கு? நான் கேட்டேன், ஏமாம்மா பொங்கப்பானை எடுத்து வெளியே வச்சாலே உள்ள போன்னு அனுப்பிச்சு விட்டுருக்கீங்களா ஏன்னு கேட்டேன். கைதட்ட ரெடி ஆகிக்குங்க. என்ன தெரியுமா சார் சொன்னார்? ராமரையா என்ன தெரியுமா சொன்னாரு? ஏன்னா அவருக்கு நான் வாட்ஸ்அப்ல சொன்னார் பாவா, அவர் வாட்ஸ்அப்பே ஆன் பண்ண தெரியாது. ஐயா கொஞ்சம் கூச்சமா இருக்கு, சொல்லிடவா? சொல்லிடுவாங்க. சொல்லுங்க, டைம் ஆகுதுங்க. அங்க சாப்பிட போக ஒரு ஆள் தட்டோட நின்றுட்டு இருக்காரு. என்ன சொல்லுங்க அப்படி? ஏன் என்ன பொங்கப்பானை எடுத்து வெளியே வச்சாலே உள்ள போன்றுவார் தெரியுமா? தட்டை கீழே ஓட்டார். சொல்லுங்க. என்னை நாட்டு சக்கரைன்னு நினைச்சு தூக்கி பொங்கப்பானைக்குள்ள போட்டுருவாங்களாம் சார். சரி கிளம்புங்க. இருங்க. என்னங்க போமோண்டு நீங்க உட்காந்துக்கிறீங்க, என்ன அனுப்பிவிட்டு நீங்க பேமெண்ட் வாங்கிட்டு வந்துருக்கீங்க. உங்க பேமெண்ட் அவர் வாங்கிட்டு போவதான். இடையில கேமராவில் அவர் வரன்றதுக்காக. சார் பேசுனது நானு, தண்ணி அவருக்கா? ஒரு விஷயம் சொன்னாங்க. சொல்லுங்க சார். இவங்களை பொங்கப்பானைக்குள்ள எடுத்து போட்டுருவாங்களா நாட்டு சக்கரையா? ஆமா சார். சார் கேட்டு போனேன். என்ன வேணும் நீயாவது கேட்டு போனேன். ஒரு ஆளுங்க ஐயா நான் சிரிப்பு காட்டுறக்கா வந்திருக்கேன். ஐயா நீ வன்முறையா இழுக்கிறீங்க ஒரு ஆளை. மதுரை நல்லா சிரிப்பு காட்டுவேன், அப்படின்னு சொல்லிக்கலாம் கிச்சு கிச்சு மூட்டுவேன். நீங்க அதுக்கேற்ற மாதிரி தயாரா இருக்கீங்க. அவர் நிக்கிற ஸ்டைல் பாருங்க. சொல்லு. கேட்டு போயிருங்க, வாங்க கேட்டு போயிருங்க. இல்ல அவங்க என்ன சொன்னாங்க, நாட்டு சக்கரைன்னு சொல்லி பொங்கப்பானை தூக்கி போட்டுருவாங்களாம். எங்க வீட்டுல சாம்பார் வச்சாலே என்னை கிச்சனுக்குள்ள விட மாட்டாங்க. ஏன்? எண்ணெய் தூக்கி உள்ள போட்டுருவாங்க. ஏன்னா நான் தான் வீட்டுல பெரிய பருப்பு. சும்மா 1.5 இன்ச்சு காட்டியிருக்காரு. நல்ல ஜோக் உங்க ஜோக். ரொம்ப நன்றிங்க. ஒர்க்க பாருங்கண்ணே. 16 வருட பாரம்பரியம் கொண்ட மனைகளின் மகாராஜா ராஜகிரி ஃபவுண்டேஷன், மகாராஜா நகர். சொந்த நிலத்தில் கால் பதிப்போம்.